ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ண பொடிகளை தூவி அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. வட மாநிலத்தவர் மட்டும் இல்லைங்க, ஏராளமான தமிழர்களும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவாங்க. வட இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த ஹோலி நாள் பார்த்தீங்கன்னா வண்ணமயமாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அது. சென்னையில் குறிப்பாக தண்டையார்பேட்டை, சவுகார்பேட்டை இப்படிப்பட்ட இடத்துல வட மாநிலத்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும் திருவிழா போல இருக்கும் அந்த ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. தீபாவளி பண்டிகை அடுத்து இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. ஹோலி பண்டிகை பக்த பிரகலாதன் கதையோடு தொடர்புடையதா சொல்லப்படுது. அசுரன் இரணியகசிபுவுக்கு ஹோலிகா அப்படின்ட்டு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவள் மாய போர்வையை வரமாக பெற்றிருந்தாள். அதன்படி ஒரு பெரிய தீ மூட்டி பிரகலாதனை தன்னோட மடியில அமர்த்தி கொண்டு அமர்ந்துட்டாங்க. அப்போ பிரகலாதன் மகாவிஷ்ணுவை வேண்டியதும் அந்த போர்வை பறந்து பிரகலாதனை மூடிகிச்சு. ஹோலிகா நெருப்புல கருகி உயிர் விட்டுட்டாங்க. தீயிலும் பிரகலாதன் சாகாமல் இருப்பதை பார்த்த மக்கள் பிரகலாதனை போற்றினாங்க. இந்த ஹோலி பண்டிகைக்கு முன் தினம் பார்த்தீங்கன்னா ஹோலிகா தகனம் என தீ மூட்டும் நிகழ்ச்சி நடைபெறும். இப்படி தீங்கிழைக்க நினைத்த ஹோலிகா தீயில் பலியானதை ஹோலி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. ஏராளமானவங்க நெருப்புகளை மூட்டி ஹோலி கொண்டாடுவாங்க. சிவபெருமான் காமதகனம் எனப்படும் மன்மதனை நெருப்பால் அழித்ததையும் தான் இன்னைக்கு ஹோலி பண்டிகையின் போது தீமூட்டி கொண்டாடப்படுதான ஒரு கதையும் இருக்கு. குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தீமூட்டி அதனை சுற்றி உற்சாகமாக டான்ஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தீ கங்குலில மீது நடந்து அவங்க சக்திகளை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அது மேலே நடப்பாங்களாம். அப்போதான் எந்த ஒரு தீய சக்தியும் அவங்கள தாக்காது அப்படின்றது ஒரு பொதுவான ஐதீகம். ராதாகிருஷ்ணன் காதல் கதையோடு கூட இந்த ஹோலி பண்டிகை ஒப்பிடப்படுது. கோபியர்கள் கண்ணனுடன் விளையாடுவதையும் ஹோலியாக சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வர்சானா என்னும் மாவட்டத்தில் ஆண்களை பெண்கள் தடியால் அடித்து ஹோலி கொண்டாடும் வினோத முறையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இதற்கு லத்மார் ஹோலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோலி கொண்டாட்டத்திற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தயாராயிடுவாங்களாம். கண்ணனை ராதையும் அவளோட தோழிகளும் கட்டையால் அடித்து விரட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட இதை தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் ஆண்களை பெண்கள் விரட்டி அடிக்கும் இந்த வகை விளையாட்டும் கூட நடக்கும். உற்சாகமான கேலி கிண்டலோடு ஆண்கள் பெண்களிடம் சிக்கி திணறுவதும் ஹோலியின் குதூகலத்துக்கு காரணமாக இருக்கும். வட இந்தியாவில் குறிப்பாக பிருந்தாவனத்தில் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுமா. இந்த ஹோலி பண்டிகைக்கு நம்மோட நாட்டின் பல்வேறு தலைவர்களும் பிரபலங்களும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்களாம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த ஹோலி பண்டிகை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பையும் இணக்கத்தையும் கொடுக்கட்டும்ட்டு எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்களாம். நாமும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா? ஹாப்பி ஹோலி.